இவங்கதான் என் அக்கா. இவ உன் அக்கா? ஆமா. ஆண்டி, இங்க எல்லாமே ஆச்சரியமா இருக்கே. இவர் உங்க தம்பின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன ஜெயராஜ், என்ன பார்த்தது ஆச்சரியமா இருக்கா இல்ல அதிர்ச்சியா இருக்கா? அவமானமா இருக்கு. நீ உன் தம்பியும் திட்டம் போட்டு நாடகம் எடுத்திருக்கீங்க. இது நாடகம் இல்ல ஜெயராஜ், வாழ்க்கை. துர்கா. ஜெயராஜ், சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இப்ப எனக்கு சாதகமா இருக்கு. அன்னைக்கு கல்யாண மேடையில என் குடும்பத்தையே நாசம் பண்ண. இன்னைக்கு இந்த கல்யாண மேடையில 4 பேருக்கு மத்தியில நீ உண்மையை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்கணும். துர்கா. ஆவேசப்படாத ஜெயராஜ். அன்னைக்கு உன்னுடைய ஆசா பாசத்துக்கு இடங்காத எம்எல்ஏ விபச்சாரிங்கிற வீண் பழியை சுமத்துறீங்க. அது தப்புன்னு ஒத்துக்க. இந்த கல்யாணம் நடக்காது, நடக்க விட மாட்டேன். விஜய் உன் தம்பிதான் தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கவே மாட்டேன். அப்பா, ரேகா உன் பொண்ணுன்னு தெரிஞ்சுதான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். ரேகா, நீமே இங்க ஒரு நிமிஷம் விவகாரம் பண்ண நேரம் ஐயாது. நேற்று நடந்து நினைச்சு பாத்தியா? கமிஷன் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. நான் வேற அந்த மேட்டர் பேப்பர்ல டீட்டெயிலா பாத்துட்டேன். இந்த விஷயம் வெளில தெரிஞ்சா உன் பொண்ணுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. சமாதானமா போய் கல்யாணத்தை முடிக்கிற வழியை பாரியா போ. துர்கா, நடந்தது என்னவோ நடந்து போச்சு. அதெல்லாம் பெருசு பண்ணிக்க வேணாம். முதல்ல கல்யாணம் நடக்கட்டும், மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சார், இந்த நியூஸ பாத்தீங்களா? ரேகா, உங்க அப்பா ஒரு மோசமானவர் தெரிஞ்சிருந்தோம். நீ நல்லவங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை விரும்பின கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்ச. ஆனா நீ ஒரு ஒழுக்கம் கிட்ட. என்னடா சொல்ற? இத படிச்சு பாருங்கக்கா. இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. வாங்க கப்பலாம். விஜய், விஜய், துர்கா, ஒரு நிமிஷம் இல்லைங்க. துர்கா, என்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புக்காக உன் மேல பழிய போட்டு உன் வாழ்க்கையே பாழாக்கிட்டேன். என்ன மன்னிச்சு அத மனசுல வச்சுக்கிட்டு என் மகளோட வாழ்க்கையை பாழாக்கிடாத. நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். மிஸ்டர் ஜெயராஜ், இந்த வார்த்தையை தான் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்த்தேன். இப்ப சொல்றேன், உங்க மகளை விபச்சார விடுதிக்கு வர சொன்னதே நான் தான். அதிர்ச்சியா இருக்கா? இன்னும் சொல்ற கேட்டுக்கங்க. உங்களை அனுப்பி அங்க ரைட் பண்ண சொன்னதும் நான் தான். கமிஷனர் அங்க வர்றதுக்கு ஏற்பாடு செஞ்சதும் நான் தான். பத்திரிகைக்காரங்களுக்கு தகவல் கொடுத்து அவங்கள அங்க வர வச்சதும் நான் தான். ஏன்னா உங்களை மாதிரி ஆளுங்களை அதிகாரத்தால திருத்த முடியாது. அறிவால தான் திருத்த முடியும். என்ன காரியம் செஞ்சுட்டு நீ காதல் நிறைவேறணுங்கிறதுக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். நீ அவ வாழ்க்கையை பணியும் வச்சு விளையாடிட்டியப்பா. நீ நல்லவனா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ ஜெயராஜுக்கும் உனக்கு வித்தியாசம் இல்லைன்னு நிரூபிச்சிட்டியடா. அக்கா, அன்னைக்கு 4 பேருக்கு முன்னால என் மானத்தை காப்பாத்துறதுக்கு துணியை கொடுத்தீங்க. ஆனா இப்போ தலை குனிய வச்சுட்டீங்களே. நீங்க எல்லாம் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த விஷ பரீட்சையில நான் பணையம் வச்சது ஜெயராஜோட மகளை இல்ல, என்னோட மனைவி. இதை நான் அன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன். இப்படி ஒரு நாடகத்தை நான் நடத்தலனா இந்த ஆள் என்னைக்குமே திருந்த மாட்டேன். அப்புறம் என்ன, கல்யாணத்தை நடத்த வேண்டியதானே? மிஸ்டர் ஜெயராஜ், என் குடும்பத்துக்கும் இந்த சமுதாயத்துக்கும் நீங்க செய்த தவறுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் கொடுக்கிற தண்டனையை ஏத்துக்க தயாரா இருங்க. உங்க கையில விலங்க மாற்றத்துக்கு முன்னாடி உங்க மகளை என் மனைவியை ஏத்துக்கிறேன்.